எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறீங்க அப்படின்னா, நான் புளி ரசம் வச்சுட்டு பாவக்காய் வறுவல் தான் பண்ண போகிறேன். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல நான் ரசம் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி கருவேப்பிலையும் வரமிளகாயும் லைட்டாக நான் வறுத்து எடுத்துக்கிறேன். இது கூட நான் வரமிளகாயும் சேர்த்துருக்கேன். இது கூட வெந்தயம், சீரகம், சோம்பு இது 3 எடுத்துருக்கேன். அதையும் நம்ம இதோட சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வெந்தயம் லைட்டாக வறுத்து எடுத்துக்கிட்டு நம்ம பொடி பண்ணி அரைச்சி எடுத்துக்கணும். இது லைட்டாக ஆறட்டும். காஞ்சிட்டு நான் பாவக்காய் தாளிக்கிறதுக்கு நான் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் காஞ்சிச்சு, நான் கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு பொரிஞ்சிச்சு. நான் 2 பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். அது கூட நான் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இது மாதிரி பாவக்காயை நைஸாக அரிஞ்சு உப்பு போட்டு நான் பிசைஞ்சு இந்த மாதிரி நான் பொழிஞ்சு எடுத்து வச்சுட்டேன். அதை வந்து நான் இப்போ இதில் சேர்த்துக்கிறேன். நான் இதில் உப்புலாம் ஏற்கனவே போட்டு நான் காய் பசஞ்சு வச்சுட்டேன், அதனால் உப்பு சேர்க்க வேண்டியதில்லை. இது வெந்துட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து ரசத்துக்கு வறுத்து வச்சோம்ல, அதை பொடி பண்ணிட்டு வந்துடலாம். பாவக்காய் வெந்துருச்சு. இப்போ துளி வச்சுருக்க தேங்காய் அது கூட சேர்த்து நம்ம இறக்கிக்க வேண்டியதான். நான் தேங்காய் சேர்த்துக்கிறேன். தேங்காய் சேர்த்தோம்னா இந்த கசப்பு தெரியாது, அதனால் நான் தேங்காய் சேர்த்துருக்கேன். பாவக்காய் ரெடி ஆகிடுச்சு. நான் இப்போ வந்து இது கூடயே ரசம் தாளிக்க போகிறேன். இதை நான் இறக்கிட்டு ரசம் வச்சுக்கோங்க. எண்ணெய் சட்டி சூடாகிட்டு நான் ஆயில் சேர்த்துக்கிறேன். கடுகு சேர்த்துருக்கேன். நான் கூட பெருங்காயமும் சேர்த்துருக்கேன். வரமிளகாய் சேர்த்துருக்கேன். இது கூட நான் வந்து ஏற்கனவே புளி ஊற வச்சு தண்ணி இந்த மாதிரி நான் வடிகட்டி வச்சுருக்கேன், அதை இது கூட சேர்த்துக்கிறேன். மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே வெந்தயம், மிளகு, வரமிளகாய், சீரகம், சோம்பு இதெல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சுருந்தேன். அது கூட 4-5 பல் பூண்டு இடித்து வச்சுருக்கேன். இப்போ நான் இதை வந்து இது கூட சேர்த்துக்கிறேன். இது ரொம்ப கொதிக்க வேண்டியதில்லை, ஒரு 2 நிமிஷம் இப்படியே சிம்மில் இருக்கட்டும். சேர்க்கணும். கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். 2 நிமிஷம் சிம்லேயே இருக்கட்டும். நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நம்ம இன்னொரு பாத்திரத்தில் ரசத்தை மாற்றிக்குவோம். நான் இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் விளைஞ்ச பாவக்காயும் புளி ரசம் தான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் மதிய சாப்பாடு நான் செஞ்சுருக்கேன். பாவக்காய் கூட நீங்களும் செஞ்சு பாருங்கள். இது கூட ரசமும் நீங்கள் வெந்தயம், சீரகம், சோம்பு, மிளகு, கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து பொடி பண்ணி நான் இன்றைக்கி புளி ரசம் வச்சுருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.